அடுத்த வருஷம் எங்கெல்லாம் டூர் போகலாம், என்னென்ன விசேஷங்களுக்கு ஊருக்கு போகலாம்னு இப்பவே பிளான் பண்றவரா நீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ். தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை நாட்களின் முழு பட்டியலையும் அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்கு. மொத்தம் 24 நாட்கள் நமக்கு விடுமுறை காத்திருக்கு. இந்த சந்தோஷமான செய்தியோட நம்ம பலருக்கும் ஒரு சின்ன வருத்தமான செய்தியும் இருக்கு. என்னன்னா, நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தீபாவளி பண்டிகை அடுத்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வருது. அது மட்டும் இல்லாம தைப்பூச திருநாளும் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் வருது. ஆக நமக்கு கிடைக்க வேண்டிய 2 முக்கியமான லீவுகள் வார இறுதி விடுமுறையோட சேர்ந்து போயிருச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, அந்த வருத்தத்தை ஈடுகட்டுற மாதிரி ஜனவரி மாசம் நமக்கு ஒரு ஜாக்பாட் காத்திருக்கு. ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் தினம், குடியரசு தினம்னு ஜனவரியில மட்டும் மொத்தம் 5 நாட்கள் பொது விடுமுறை இருக்கு. அதே போல மார்ச், ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்கள்ல தலா 3 நாட்கள் விடுமுறை வருது. இதுல ஏப்ரல் 1ஆம் தேதி வங்கிகளோட ஆண்டு கணக்கு முடிவுக்கு வங்கிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு அறிவிச்சிருக்காங்க. வழக்கம் போல தெலுங்கு வருட பிறப்பு, மகாவீர் ஜெயந்தி, புனித வெள்ளி, தமிழ் புத்தாண்டு, ரம்ஜான், மே தினம், பக்ரீத், மொஹரம், சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயக சதுர்த்தி, மிலாது நபி, காந்தி ஜெயந்தி, ஆயுத பூஜை, விஜயதசமி, கிறிஸ்துமஸ்ன்னு எல்லா முக்கிய மத பண்டிகைகள் மற்றும் தேசிய தினங்களுக்கும் விடுமுறை உண்டு. ஆக மொத்தம் 24 நாட்கள் விடுமுறையோட 2026ஆம் ஆண்டு நம்ம வரவேற்க காத்திருக்கு. இப்பவே உங்க கேலண்டரை எடுத்து டூர் பிளான், லீவு பிளான் எல்லாத்தையும் சட்டுப்புட்டுன்னு போட ஆரம்பிச்சிடுங்க.